ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே டெய்ரிஸ். சென்னை ரிடில்ஸில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் பைக் ஷாப் தாங்க வந்திருக்கோம். ஸோ நிறைய ராயல் என்ஃபீல்டு இருக்கும்போதே நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு பைக் ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி ஆகிருக்கு. ரியர் செக்ஷன்லாம் 190 செக்ஷன் போட்டு ரெடி ஆகிருக்கு. டயர் சைஸ் வந்து 190 செக்ஷன் போட்டு ரெடி பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக மான்ஸ்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. ஒரு விண்டேஜ் புல்லட்டும் ரெடி பண்ணியிருக்காரு. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ப்ரோ நம்ம புல்லட்டுக்கெல்லாம் வருவோம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்லி நம்மக்கிட்ட நிற்கிது. சூப்பர் பைக்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சொல்லுங்கள் அதை பற்றி. கைஸ், யாரும் பதட்டப்பட வேணாம். சூப்பர் பைக்லாம் எடுக்க ஆரம்பிக்கல. கைஸ், வி ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் ராயல் என்ஃபீல்டு. எல்லாருக்கும் தெரியும். ஒரு நண்பர் ராயல் என்ஃபீல்டு சர்வீஸ் பண்ணாப்புல என்கிட்டே இன்னொரு ஹார்லி டேவிட்சன் இருக்குது பிரதர். அதுக்கு பிபிஎஃப் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம், அதாவது பிபிஎஃப் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள்கிட்ட ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பிரதர், நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. ஸோ பிபிஎஃப் பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் வித் வாரண்டி கேரண்டி நல்ல கிரேடானது கொடுத்துருக்கோம். அண்ட் சீட் கவர், பிகாஸ் ரொம்ப லாங்லாம் போனால் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு. ஸோ க்ரிப்பு, ஏன்னா லாங்லாம் போனால் நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ, ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு சீட்டு. ஸோ ரியர் டெய்லுமே பார்த்தீங்கன்னா ரியல் மட்கார்ட் ஃபுல்லாக பிபிஎஃப் ஃப்ரண்ட்லேயும் போட்டுருக்கோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அண்ட் சீட் கவர்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக இப்போ நம்ம ஒரு பாலிஷிங் டீட்டெயிலிங் பண்ண போகிறோம். ஓகே ப்ரோ. ப்ரோ மான்ஸ்டர் பைக்கை பற்றி சொல்லிவிடுங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம்குள்ளேயே வர மாட்டேன், அந்த அளவு லென்த்தாக இருக்குது வண்டி. டெஃபினட்டாக கை நான் எவ்வளோ விரிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதில் வந்து ஏன்னா உங்கள் இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தேன், ஸ்பிளிட் சீட்டு போட்டிருக்கீங்க. ஸ்பிளிட் சீட் இல்லை, அது பேர் என்ன சீட்டு? ஃபோல்டபுள் சீட். கைஸ், ரொம்ப இடத்துல ஃபோல்டபுள் சீட்ஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக அது கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா கொஸ்டின் மார்க் தான். பட் நம்ம மெட்ராஸ் பைக்கில் பண்ணுற ஃபோல்டபுள் சீட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்ஃபர்டபுள். வி கிவ் வாரண்டி கேரண்டினே சொல்லலாம். ஸோ ஜஸ்ட்டு சீட்டுக்கு இங்கே லாக் சைடில் வச்சுருப்போம். லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லிஃப்ட் பண்ணி பின்னாடி சீட்டு வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு கிளாஸாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். எவ்வளோ ஸ்பேஸஸும் இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இல்லைங்க, நான் சிங்கிள் ரைட் பண்ண போகிறேன், வண்டியை வந்துட்டு ஒரு மேசிவாக சிங்கிள் ரைட் பண்ண போகிறேன்னா மறுபடியும் இதை ஜஸ்ட்டு புல் பண்ணி இதை உள்ளே க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு விட்டு இங்கே ஒரு லாக் இருக்குது, லாக் பண்ணிட்டோன்னா தட்ஸ் இட். இதுதான் உங்களுக்கு ஃபுல் கம்ஃபர்ட் இதில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு லாக்கிங் வந்துட்டு இங்கே இருக்குது. உங்களுக்கு ஃபுல் லாக் பண்ணிட்டோன்னா இங்கே லாக் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ லிஃப்ட் பண்ண வராது. சப்போஸ் உங்களுக்கு இருக்குன்னா இந்த லாக்கை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஓகே, வேறு என்ன நான் ரெடியாக இருக்கேன் இந்த வண்டியில். கைஸ், இந்த வண்டி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமாக திருப்தி இல்லை இந்த சென்ஸ்னால் எனக்கே ஒரு ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். டேங்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபைபர் மோல்டடில் பண்ணியிருந்தாங்க. டேங்காக இருக்கட்டும், ரியர் மட்கார்டு. கஸ்டமர் எனக்கு வந்துட்டு சிதம்பரத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக கஸ்டமர் துபாயில் இருக்காங்க. அவங்க நண்பர் மூலிமா இந்த வண்டி வந்தது. பிரதர், நான் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி மெட்ராஸ் பைக்கரை ட்ரஸ்ட் பண்ணி சிதம்பரத்துலேருந்து குட்டியால் போட்டு எடுத்துவாங்க. கிட்டத்தட்ட அங்கே நீங்கள் வரத்துக்கே 7,000 ரூபா பே பண்ணாங்க. நான் தான் பார்த்தேன். ஸோ அப்போ இந்த வண்டி மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க கேட்டது மட்கார்ட்ஸ் மெட்டலில் பண்ணும். ஸோ அந்த டயர், அதாவது அவங்க கொஞ்சம் ப்ராடான டயர், கிட்டத்தட்ட 190 சைஸ் டயர் போட்டிருக்காங்க. அதுக்கு நாங்கள் மட்கார்ட்ஸ் வந்துட்டு லைக் அட்டகாசமாக ப்ராடாக கொடுத்துருக்கோம். அண்டு சீட்ஸ் சுத்தமாக கம்ஃபர்ட் கிடையாது, ரைட்? ஸோ அவங்களுக்கு லைக் ஃபோல்டபுள் சீட் கொடுத்துருக்கோம். அண்ட் டேங்க்கு அவங்க கேட்ட மாதிரி மெட்டல்லையே, அதாவது ஹார்லி டேவிட்சன் டேங்க் மாதிரி மெட்டல்லையே கொடுத்துருக்கோம். அண்ட் அது போக இந்த வண்டியில் ஓடாமல் இருந்தது, வரும்போது ஓடலை, ரொம்ப வருஷம் நின்ற வண்டி. இந்த வண்டிக்கு நாங்களே ஒயரிங் கிட் செஞ்சு போட்டிருக்கோம். ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஷோரூமில் கிடைக்கும், இல்லை ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வாங்கி போடுவாங்க, ரைட்? இந்த வண்டி வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தனால ஒயரிங் கிட் நம்மளே செஞ்சு போடுறோம். உங்களுக்கு எந்த வண்டிக்கு ஒயரிங் கிட் வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. அண்ட் அது போக ஜிடியோட ஹெட்டு, ஜிடியோட மண்டை, அதாவது ஸோ அதை வந்துட்டு நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு இதுக்கு கீ செட் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப பேர் கேட்பாங்க எங்கே இருக்குது கீ செட், சைடில் கொடுத்துருக்கோம். அண்ட் கைஸ், இன்ஜின் பிளாக்கு, அது போக ஹேண்டில் பார் செஞ்சு போட்டிருக்கோம். லைக் ஹார்லி ஹேண்டில் பார் இது வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்கணும்னா 100% கிடைக்காது. ஸோ இது வந்துட்டு நம்ம கேரேஜ்லேயே செஞ்சு போகிறது. அண்ட் ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டல், திஸ் இஸ் இம்போர்ட்டட். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் மட்கார்ட்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் அலைவில் வித் டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. கைஸ், இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அண்டு சைலன்சர் ரொம்ப பேர் நினைக்கலாம், என்ன பிரதர் இது என்ன சைலன்சர் ரெண்டுன்னு. சரி கைஸ், ஒன்று அவங்க டம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று இங்கே இருக்குது பாருங்களேன், இது வந்துட்டு டம்மி. அண்ட் ஒன்று மட்டும் தான் வந்துட்டு லைக் ஆக்சுவலாக வந்துட்டு வேலை செய்யும். ஸோ கைஸ், இந்த வண்டி எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டமரோட பேர் அப்சர். ஸோ துபாயிலேருந்து அவங்க ஆர்டர் கொடுத்தாங்க, அப்சர்ன்றவங்க. அதை வந்துட்டு க்யூட்டாக இங்கே கொடுக்க சொன்னாங்க. லைக் கிரீடம் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு
டீசென்ட் ஜென்டல் லுக், ரொம்ப ஓவர் பில்டப்லாம் கிடையாது. பட் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. மேபி ஓட்டுற வீடியோ நம்மளோட ப்ரோ இது தண்டர்பர்டா கிளாசிக்கா ப்ரோ? ஆக்சுவலாக இது தண்டர்பர்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருங்களா? 350 ஸ்டார்ட் பண்ணி காமிங்க. ஸ்டார்ட் பண்ணோமா? பவர்ஃபுல்லாக இருக்குன்னு ரொம்ப பேர் நினைக்கலாம், இவ்வளோ பெரிய டயர் போட்டிருக்காங்க பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு. த்ரோட்டல் கொடுக்கும்போது எப்படி உங்களுக்கு? அதான் அந்த தெரியுது ப்ரோ, பீட்டும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இதோடைய ரைடிங் வீடியோஸ் நம்ம சீக்கிரமாக நம்மளோட பேஜில் வரும், பாருங்கள் அண்ட் என்ஜாய் த வீடியோ கைஸ். ப்ரோ விண்டேஜ் பைக் போயிடலாம் ப்ரோ. எஸ். ஸோ விண்டேஜ் புல்லட்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 3 months ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் ரெடி பண்ணுவீங்க. இப்போ வீக்லி ஒன்ஸ் வரும்போதே ஒரு புல்லட் ரெடி ஆகுது. இந்த புல்லட் பற்றி சொல்லிடுங்க கைஸ். இன்னமும் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டுனாலே அந்த விண்டேஜ் அந்த கலெக்ஷன்ஸ்க்கு தான் வந்துட்டு லைக் இன்னமும் ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு விண்டேஜ் புல்லட் நம்மகிட்ட வந்திருந்தது. அதை ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். லைக் இது வண்டியோட பெயிண்டிங் தான் அங்கே கிளாஸ். இங்கே வந்து பாருங்கள், மேபி வீடியோவில் பிளாக்காக தெரியலாம், பட் ஆக்சுவலாக என்ன கலர் ப்ரோ இது? அது மேஜிக் க்ரீனா ப்ரோ? எக்ஸாக்ட்லி, மேஜிக் க்ரீன். ஸோ மேஜிக் க்ரீன்னா என்னென்னா, மேஜிக் பண்ணுவாங்க, வெயிலில் போகும்போது ஒரு கலர் ஆகும், வெயிலில் இல்லை நீங்கள் நார்மலாக போகும்போது ஒரு கலர் ஆகும். ஸோ திஸ் இஸ் மேஜிக் க்ரீன் அண்ட் தீஸ் ஆர் ஆல் பியூர்லி ஹேண்ட் பெயிண்டட். ஸோ கையிலே உங்களுக்கு ப்ரெஷ்லேயே வந்துட்டு கொண்டு வருது. தீஸ் ஆர் ஆல் ஹேண்ட் பெயிண்டட். அண்ட் சைடில் என்ன பிரதர் பிளெயினாக இருக்குன்னா, இல்லைங்க, கஸ்டமர் வராங்க ஃபஸ்ட் லுக் பார்க்க, அவங்க பார்த்துட்டு என்ன மோனோகிராம் சாய்ஸ் பண்ணால் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஃப்ரண்ட்டில் அலாய்வில் பாருங்கள், விண்டேஜ் அலாய்வில், அந்த அலாய்வில் பேர் விண்டேஜ் அலாய்வில். ஸோ விண்டேஜ் பைக்குக்கு விண்டேஜ் அலாய்வில் அதிலே போட்டிருக்கோம் விண்டேஜ்னு. ஸோ விண்டேஜ் அலாய்வில் ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக ஓல்டு புல்லட்டோட செட்டப் ரிமூவ் பண்ணிவிட்டு வி ஹவ் கிவன் லேட்டஸ்ட் கிளாசிக் செட்டப் லைக் மட்கார்ட் 4, அந்த ஹெட்டாக இருக்கட்டும் அண்ட் கவர் டியூப் டெஸ்ட் கவர் இந்த இது. ஸோ என்டையர் திங் வி ஹவ் கிவன். அண்ட் இதில் நம்பர் பிளேட்லாம் பாருங்கள் போட்டு கிளியர், மேலே கிளியர் அடிச்சிருக்கும். ஒரு குவாலிட்டியான ஒர்க் இருக்கணுன்றது இதில் எடுக்க முடியாது. பெயிண்ட் பண்ணியாச்சு, நம்பர் பிளேட்லாம் போட்டு மேலே கிளியர் அடிச்சிட்டோம். ஸோ அந்த ஒர்க் வந்துட்டு ரொம்ப ஒரு குவாலிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம். அண்டு லைக் க்ரிப்லாம் பார்த்திங்கன்னா மீட்டியோர்து கொடுத்துருக்கோம். அண்ட் இதுக்கு டிஸ்க்கு வராதுங்க, நம்ம டிஸ்க்கு செட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சேம் டைம் இந்த வண்டியில் செல்ஃபுமே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள். விண்டேஜ் பைக்கில் செல்ஃப் அண்ட் அந்த பீட் கேளுங்க, அந்த சத்தத்தை. கைஸ் எவ்வளோதான் விண்டேஜாக இருந்தாலும் அந்த பீட்டு தாங்க மேட். ப்ரோ லிமிடெட் எடிஷனில் ஒரு ஆரி ரெடி பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் சொல்லிவிடுங்க ப்ரோ. டெஃபினட்டாக வாங்க. ஸோ இது என்டையர் வெஹிக்கல் இஸ் ரெடி, பட் சீக்கிரமாக சில விஷயங்கள். அண்ட் இந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஒரு செக்ஸியாக இருக்குது பாருங்க. ஏன்னா விண்டேஜ் புல்லட்னாவே இந்த லுக்கு தான் அங்கே மாசிவ். அண்ட் அது போக வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் க்ரீன். சி கைஸ், க்ரீன்லேயே ரொம்ப க்ரீன் இருக்குது, நான் காட்டுறேன். இது மேஜிக் க்ரீன், பிளாக்காகவும் தெரியும் க்ரீனாகவும் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் சாக்லேட் க்ரீன், சாக்லேட் மாதிரி இருக்கும், பட் இது க்ரீன். அண்ட் வி ஹவ் ஒன் மோர் க்ரீன், வாங்க நான் காட்டுறேன். பேட்டல் க்ரீன் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு பீகாக் க்ரீன், இது பார்த்தாலே நல்லா தெரிந்து பாருங்க க்ரீனுன்ற மாதிரி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பீகாக் க்ரீன். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அண்ட் திஸ் இஸ் பேட்டல் க்ரீன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன், அங்கே ஒரு க்ரீன் இருக்குது. ஸோ கைஸ் க்ரீன்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் க்ரீன்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்லும்போதே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் பீகாக் க்ரீன். அண்ட் இந்த வண்டி கஸ்டமருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அவங்க என்னெல்லாம் விஷயங்கள் கேட்டாங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். TN43 வண்டி. அண்ட் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வி ஹேவ் ஒன் மோர் லிமிடெட் எடிஷன். ராயல் என்ஃபீல்ட்லேயே லிமிடெட் எடிஷனாக இதை விட்டது. மறுபடியும் சொல்ல, திஸ் ஆர் ஆல் பெயிண்டிங், நோ மோர் ரேப்பிங். 500 வெஹிக்கிள் விட்டுருந்தாங்க, அந்த கான்செப்டில் இந்த வண்டியை பண்ணியிருக்கோம். திருச்சி, இந்த வண்டி பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து வந்துடுது. அண்ட் இப்போது அந்த மான்ஸ்டர் வண்டி சிதம்பரம் அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு வண்டி வருது. அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் போயிட்டுருக்குது. அண்டு அது போக இங்கே ஒரு 100 ரெடி ஆகிட்டுருக்கு. சைடில் ஒரிஜினாலிட்டியாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக ஒரிஜினாலிட்டியாக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்டு சீட்ஸ் ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, லடாக் ட்ராவல் பண்ணுறேன் நல்லா கம்ஃபர்ட் சீட்ஸ். இங்கே வருங்க, லேடிஸ் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா இதில் சாஞ்சிக்கலாம் பின்னாடி லேடிஸ். அண்ட் இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு மெசாஜர் சீட்னே சொல்லலாம். ஸோ கைஸ், நம்மளோட கேரேஜில் ஏகப்பட்ட பேர் கேட்டது என்னதுன்னா, பிரதர்
வண்டி எடுத்துகிட்டு வந்தால் பண்ணி தரது எவ்வளோ நாள் கைஸ் மினிமம் 1 month 2 months ஆகும். விண்டேஜ்னா 3 months டெஃபினட் ஆகும். அண்ட் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கும் ஒரு பைக் வேணும்னா நீங்கள் நம்மளை அப்ரோச் பண்ணலாம். நம்ம பாசிபிளாக உங்களுக்கு ஒரு பைக் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இல்லை நீங்கள் ஊரில் ஏதாவது உங்கள் சொந்த ஊரில் பைக்ஸ் இருக்குதுன்னா டெஃபினட்டாக கொண்டுட்டு வாங்க. ஐ வில் ஹெல்ப் அவுட் யூ கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஏரியாவை கவர் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ இன்சைட் த கேரேஜ். அங்கே ஒரு 4-5 வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு, வாங்க. அந்த எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்டு யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மெட்ராஸ் கஸ்டம் ஸ்டுடியோ. ரொம்ப பேர் டவுட் இருக்குது, பைக் கேர் மெட்ராஸ் பைக் கேர் வேறு, கஸ்டம் ஸ்டுடியோ வேறு கிடையாதுங்க. கஸ்டம் ஸ்டுடியோ இஸ் பார்ட் ஆஃப் மெட்ராஸ் பைக் கேர். இங்கே ஸ்டுடியோ ஒர்க்ஸ், இது ஸ்டுடியோவாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். இங்கே பிபிஎஃப் அண்ட் ஸ்டுடியோவில் நடக்க போகிற ஒர்க்ஸ் எல்லாம் நடக்கும். அண்ட் திஸ் இஸ் மெட்ராஸ் பைக் கேர், அதாவது கேரேஜ் இருக்குது, நம்ம ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ கைஸ், வெல்கம் டு மெட்ராஸ் பைக்கர் சர்வீஸ் சென்டர். இங்கே என்னால் நடந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் டு த கராஜ். காலையில் ஸ்டார்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்குன்னு தனியாக ஒரு பர்சன் அலாட் பண்ணி க்ளீன் பண்ணி அண்ட் அவங்கவுங்களுக்குன்னு ஸ்பேஸ் இருக்குது. இந்த வண்டிக்கு ஸ்பேஸ், இந்த வண்டிக்குன்னு ஸ்பேஸ் அலாட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு சாக்லேட் க்ரீன், இது சாக்லேட் க்ரீன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபுல் ஆர்மி எடிஷன், மிலிட்ரி எடிஷனில் ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் தம்பி இந்த வண்டி முடிஞ்சிருச்சா? ஆயில் சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சு, ஆயில் சர்வீஸும் இதெல்லாம் முடிஞ்சிடும். அண்டு அடுத்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஓல்டு ட்வின் ஸ்பார்க் சொல்லலாம் கைஸ். இந்த வண்டியை ஒரிஜினாலிட்டியாக வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவோம். பிகாஸ் ரொம்ப பேரோட ட்ரீம் அவங்களோட ஃபர்ஸ்ட் பைக்கை லைஃப்பில் விடவே கூடாதுன்னு. அண்ட் இந்த வண்டி ஒன் ஆஃப் த ரீசன் கஸ்டமர் விடக்கூடாதுன்னு ஒரிஜினாலிட்டியாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பிளேட்டிங் இந்த வண்டி ஃபுல்லாக ரெடி ஆனோன்னே நம்மளோட பேஜில் நீங்கள் பார்க்கலாம். சேம் டைம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலும் கொடுத்துருவாங்க. அண்ட் வி ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ராயல் என்ஃபீல்டு. ரொம்ப பேர் வேறு பைக்ஸ் கேட்குறீங்க, நம்ம பண்ணுறது கிடையாது. அண்டு இந்த வண்டி மறுபடியும் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வண்டி நாமக்கல், நம்ம தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்துக்கு பண்ணியிருந்தோம். கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் பார்த்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தோம். திஸ் இஸ் பர்பிள் கலர். மேபி எனக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இது பியூர்லி பர்பிள் கலர், பிங்க்கு கூட தெரியலாம். பர்பிள் கலரில் இன்ஜின் மேட் பேக், மட்கார்ட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். மட்கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் மட்கார்டுமே ஷார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், சின்னதாக ஷார்ட் பண்ணி மட்கார்ட்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கோம். அலாய்வில் ஒவ்வொரு வண்டிக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இங்கே பாருங்களேன், இதில் அலாய்வில் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குன்னு. அண்ட் அப்படியே அங்கே பாருங்களேன், அந்த சாக்லேட் க்ரீனில் அதில் பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தெரியுதுன்னு. அதே மாதிரி இங்கே வந்து பாருங்களேன் ஒரு வண்டி, இந்த வண்டி அலாய்வில் பாருங்கள். ஸோ எவ்ரி வெஹிக்கல் ஹேவ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வாணியம்பாடி, தமிழ்நாட்டில் வாணியம்பாடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இது வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் பிளாக் தீம். இவங்க ஒரு செஃப்பு. ஸோ இந்த இது ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் திருப்பூருக்கு. அந்த கஸ்டமர் வண்டியை பார்த்து இவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்களேன், இது கிட்ட எவ்வளோ ஒரு மெட்டாலிக்காக இருக்குது இந்த இன்ஜின். ஃபுல்லாக ஒரு கிளாஸான பெயிண்ட்னே சொல்லலாம். இது ரொம்ப ஒரு ரிச்சாக இருக்கும். அண்ட் இதில் வர்தான் சேண்டல் பார் கைஸ். இன்றைக்கி ஒரு இன்ஜின் ஒர்க் நடந்துகிட்ருக்குது. ஸோ திஸ் இஸ் இன்ஜின் கேஸ், ஹார்ட் ஆஃப் இன்ஜின். அண்ட் அது போக இப்போது நம்ம கடையில் லேத்து வேலை கொடுக்குறது, ஹெட்டில் என்னென்ன பண்ணுவோம், வால்வு சீல்வு இதெல்லாமே அடித்து ஹெட்டில் வந்துடும். அண்டு கிராங்க்கு இதுவும் ரெடியாகி வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா போர் எடுப்பாங்க. இந்த கிராங்க்குக்கு பிஸ்டன் ரீபோர் பண்ணுது, வால்வு சீல், இதுவுடைய பிஸ்டன் இருக்குது கைஸ். இந்த விஷயத்தை எல்லாமே ரேம்பில் வந்து இன்ஜின் பிரித்தோன்னா இன்ஜின் பியரிங்கு, ராக் ரேம், டேப்பேட் ராக் எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணும்போது அந்த அவுட்புட் ரொம்ப சூப்பராக வரும் கைஸ். ஸோ இது எல்லாமே இன்ஜினுக்கான வேலை, இன்ஜின் வண்டி வேலை நடந்துட்டு இருக்குது. அண்ட் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா வி ஹேவ் 2 more வெஹிக்கல் விண்டேஜ் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம். பட் சீக்கிரமாக அது வருது, இன்னும் வரல. சைட் பாக்ஸ் நீங்கள் வந்துடும். பட் இங்கே எதுக்கு இந்த பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஏதாவது திங்ஸ், பர்ஸு, கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான பொருளை இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கோம். எவ்வளோ ஒரு டீசெண்டாக இருக்குது பாருங்கள். இந்த வண்டி வந்து ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக இந்த வண்டி ரெடி ஆனவருக்கு அந்த வீடியோ காட்டுறேன். ஸோ அது வந்துட்டு இன்னும் முடியல ப்ராப்பராக. அண்ட் ஹியர் வி ஹேவ் 1 more பேட்டல் க்ரீன். க்ரீன்லேயே இப்போ ஏகப்பட்ட க்ரீன் பார்த்தோம் ரைட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக லைட் போடலை. ஸோ இந்த இது பேட்டல் க்ரீன் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக இருக்கும் க்ரீன் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட. அண்ட் இதோடைய அளவில் பாருங்கள் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பெயிண்ட் பண்ணணும்,
ஏதாவது ரீஸ்டோர் பண்ணோம் அண்ட் சர்வீஸ் பண்ணிங்க பாருங்கள் ஹிமாலயன் வண்டி ஃபுல் சர்வீஸ் கோன் செட் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபுல் சர்வீஸ் எல்லா வண்டிக்குமே பண்ணுறோம். அண்ட் கெஃபே ரேசர் ரொம்ப பேர் இந்த கிளாசிக் வண்டி கெஃபே ரேசர் நம்ம பண்ண வண்டி தான் சர்வீஸ் வந்திருக்கு. ஒரு இதுவாக காட்டலாம், நம்ம சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கெஃபே ரேசர் ஸ்டைலில் ஓட்டும் போதே ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் இதில் அளவில் பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒர்க்ஸ் இருந்தாலும் இது நம்மளோட ஸ்பேர் பார்ட்ஸ் கைஸ். உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணணும் இல்லை மாடிஃபைட் சர்வீஸ் பண்ணணும் நம்ம கேரேஜ் வரலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இன்ஜின் மட்டும் இந்த பாருங்களேன், சில பேர் இன்ஜின் மட்டும் பிளாக் பண்ணணும்னு கேட்பாங்க, ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியாது வேலைக்கு போகிறவங்க. ஸோ இன்ஜின் மட்டும் நான் பிளாக் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில். ஸோ இனி காலகட்டத்தில் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல பிரதர், நான் வந்துட்டு கடல் பக்கத்தில் இருக்கேன், சீக்கிரமாக பிடிச்சிருது அப்படின்னா கைஸ் நம்ம கேரேஜ் வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும்னு வி ஹேவ் லடாக் ஃப்ளாக்ஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட். ஸோ வேறு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட பெஸ்ட்டான விஷயத்த வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களோட லவ் மட்டும் எங்களுக்கு போதும். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் பிகாஸ் காலையில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது 7-8 மணிக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கேரேஜும் ஓப்பன் ஆகிடும் 8 மணிக்கு. இதெல்லாம் ஏன் பண்ணுறோன்னா மக்கள் நீங்கள் எங்கே உலகத்தில் இருந்தாலும் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணுன்றது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ ஐ திங்க் ஏஆர்கே டைரிஸ் பிரதரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் ஐ எம் கிவிங் மை ஃபுல் எஃபர்ட் to help out all the customers to know what is happening because நீங்கள் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவில் இருக்கீங்க இல்லை ஈரோடு கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு எப்படி உங்களுக்கு தெரிய வரும்னா இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு தெரியும். லைவாகவே காட்டுறோம். ஸோ எப்படிலாம் பைக் ரெடி பண்ணுறோம், எப்படிலாம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு, ஸோ என்னெல்லாம் பண்ணுறாங்க, வந்தோடனே சர்வீஸ் டீம் சர்வீஸ் தனியாக, மாடிஃபைட் டீம் மாடிஃபைட் தனியாக, இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு டீம் வந்துட்டு பிரிச்சுட்ருக்கோம். அது போக ஆக்சிடென்ட் பைக்ஸ் ரொம்ப இருப்பாங்க, அது ஒரு பக்கம் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, ஃப்ரேம்லாம் ஒர்க் பண்ணுறது. ஸோ கைஸ் அண்ட் ஒரு சைடு ஃபுல்லாக இன்றைக்கி எத்தனை டெலிவரினா தம்பி எத்தனை டெலிவரி இன்றைக்கி 3 வண்டி டெலிவரி. சிதம்பரம் 1 டெலிவரி அண்ட் ஒரு வண்டி ஊட்டியிலேருந்து வராங்க, கொடைக்கானல் ஊட்டியிலேருந்து வராங்க. அண்ட் அதர் வெஹிக்கல் 1 more டிஸ்ட்ரிக்ட். ஸோ கைஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு வண்டி வந்துட்டு இருக்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அண்டு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், எல்லோரும் எங்கள் மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் வச்சுருக்கோம். ஏன்னா யாருன்னே தெரியல, துபாய் சிங்கப்பூர்லேருந்து காசை போட்டு விட்டுருவாங்க, ஆனால் 5000 போட்டிருக்கேன், ஆனால் 10000 போட்டிருக்கேன், வண்டி எடுத்து ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஐ திங்க் ஐ ஹாவ் டு ஹேவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஸோ என்னை நம்பி நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், ஐ வில் கிவ் மை பெஸ்ட் கைஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கேரேஜ் எதுவுமே தனித்தனி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஷோரூம் மாடிஃபைட் பைக்ஸ்லாம் நிற்கும் டெலிவரிக்கு ரெடி ஆகி. செகண்ட் நம்மளோட சர்வீஸ் சென்டர் பார்த்துருப்பீங்க, வண்டியெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க்கிங் ஏரியா பிகாஸ் கஸ்டமர் வெஹிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு சேஃபாக ஃபுல் உங்களுக்கு கேமரா சிஸ்டமோட இங்கே எப்போவுமே பார்த்துட்டு இருப்பாங்க. சுற்றி 4 கேமரா 1 2 3 4, ஏன்னா கஸ்டமரோட வெஹிக்கிள் ரொம்ப எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் அது போக இங்கே வந்திருக்க வெஹிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் மாடிஃபிகேஷன் அண்ட் சில வண்டி சர்வீஸும் இருக்குது. மாடிஃபைடும் போது இங்கே பாருங்களேன், இந்த வண்டியெல்லாம் புது வண்டி ஹண்டருங்க, பிராண்ட் நியூ ஹண்டர். ஷோரூம்லேருந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட போல் நெய்வேலி எல்லாருக்கும் தெரியும், நெய்வேலியிலேருந்து வந்திருந்தது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN31. கைஸ் இவர் வந்துட்டு ஆக்சுவலி மெகாலயா கஸ்டமர் நார்த் ஈஸ்ட்டு அவர் நண்பர் மூலியமாக அனுப்பி இதை கெஃபே ரேசராக மாற்ற போகிறோம். அண்ட் இப்போ ஒரு சூப்பர் மீட்டியோர் 650 வந்திருக்கு, அதுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கைஸ் இவ்வளோ வண்டி அண்ட் RX 100லாம் பாருங்கள், இங்கே ஒரு 100, இது பாருங்கள் அங்கே ஒரு 100, இது பாருங்கள் அங்கே ஒரு 100, எவ்வளோ 100 வருது, எவ்வளோ ராயல் என்ஃபீல்ட்ஸ் வருது. எல்லாமே என்னத்துக்குன்னா நம்மளை நம்புகிறாங்க. அண்டு பிரதர் உங்கள்கிட்ட வர எனக்கு நல்லா பண்ணி கொடுங்க. ஒரே விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே விஷயம் தான், டைம் கொடுங்க பிரதர். எக்ஸாம்பிள் இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது, என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ நான் ஒரு பேட்சாக தான் வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் சில வண்டிங்க எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்கு நிற்குவீங்க. பட்டு நம்மளோட பழைய கேரேஜ் அங்கேயும் வந்துட்டு மாடிஃபைட் பைக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு, நின்றுட்டுருக்கு. பட் இங்கேருந்து போக முடியாது. ஸோ கைஸ் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு கிவ் த பெஸ்ட் வீடியோ ஃப்ரம் மெட்ராஸ் பைக்கர் அண்ட் ஏஆர்கே டைரிஸ். அண்ட் இது எல்லாமே சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஐ திங்க் யூ வில் ஸோ பியூட்டிஃபுல் லவ் டுவர்ட்ஸ் அவர் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.